Hello everyone. பாஸ் கேமரா ஒழுங்கா வச்சுல. Cameraman, camera கரெக்டாகவே. Hello everyone, welcome to. பொறுமையா பேசுப்பா. ஓகே டைரக்டர், இந்த டைம் கரெக்டாக பேசிடுறேன். எடிட்டர் கரெக்டாக எடிட் பண்ணிவிடல. எஸ் பாஸ். ஓகே, வெல்கம் கைஸ். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நியூ வீடியோ ஆஃப்டர் 2 years. 2 வருஷத்துக்கு கழிச்சு திருப்பி மீட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா பேண்டோஃபோபியா. பேண்டோஃபோபியானா என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்டம்ஸ், பேண்டோஃபோபியா எப்படி சரி பண்ணுறது, ஃபோபியானா என்ன, இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பாட்டை பார்க்கலாம். என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. I'm scared of the voices, of the click, of the beat, of the music I've been hearing all night. Pause, play, repeat. I'm scared of the mountain, of the river, of the fire, of the sound, lightning in the sky. Those sounds make me wanna cry. This light above me, I'm shit scared. Those colors, I'm shit scared. These speakers, I'm shit scared. Those woofers, I'm shit scared. Bad trip, I'm shit scared. Those shells, I'm shit scared. Shit scared me, shit scared me. Okay, I'm on a pee. இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு பாட்டை பார்த்துருப்பீங்க. அந்த லியோ படத்தில் பார்த்திபனுங்கிற கேரக்டர் எல்லாத்துக்குமே பயப்படுவார், எல்லாத்துக்குமே பயப்படுறாரு. அவருக்கு ஏதாவது ஃபோபியா இருக்குமா, அவருக்கு பேண்டோஃபோபியா இருக்குமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமான் கைஸ், லெட் கெட் இன் டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபோபியானா என்னங்கிறத பார்ப்போம். ஃபோபியானா ஏதாவது ஒரு திங்குக்கு பயப்படுறது தான் ஃபோபியா. சம்ஒனுக்கு ரேட்டை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். ரேட்டை பார்த்து பயப்படுறவங்களுக்கு முசோஃபோபியா இருக்குது. முசோஃபோபியானா ரேட்ஸை பார்த்தா பயம் வர்றது தான் முசோஃபோபியா. சில பேருக்கு டார்க்னஸை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். டார்க்னஸை பார்த்து பயப்படுறது பேர் என்ன, அது பேர் நைட்டோஃபோபியா. நைட்டோஃபோபியானா டார்க்னஸை மட்டும் பார்த்து பயப்படுறது தான் நைட்டோஃபோபியா. அப்படின்னா பேண்டோஃபோபியான்னு என்ன, எதை பார்த்து பயப்படுறதா? எஸ், பேண்டோஃபோபியானா எதையாவது பார்த்து பயப்படுறது தான். ஆனால் ஏதாவது ஒருத்திங்க பார்த்து பயப்படுறது பேண்டோஃபோபியா கிடையாது. எல்லாத்த பார்த்தும் பயப்படுறது தான் பேண்டோஃபோபியா. அண்ட் நெக்ஸ்ட், பேண்டோஃபோபியாவோட சிம்டம்ஸ் பார்க்கலாமா? பேண்டோஃபோபியாவோட சிம்டம்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் ஒரி. அதிகமாக ஒரி ஆவாங்க. நம்ம பார்த்திபன் கேரக்டரும் அதிகமாக ஒரி ஆவார். சிம்டம் நம்பர் 2, சடன் ஃபைட் ஆர் டெரர். சடனாக ஃபைட்டுக்கு போவாங்க, ரொம்ப டெரராக மாறிடுவாங்க. அதுதான் செகண்ட் சிம்டம் ஆஃப் பேண்டோஃபோபியா. அதுவும் இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். தேர்டு சிம்டம் ஆஃப் பேண்டோஃபோபியா என்னென்னா ஃபிசிக்கல் பெயின். அவங்களுக்கு நிறைய பெயின் இருக்கும், ஆனால் அதை பற்றி லியோ படத்தில் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் ஃபோர்த்து சிம்டம் என்னென்னா ரைசிங் ஹார்ட் பீட் டக்குன்னு ரைஸ் ஆகும். லியோ படத்துலேயே காமிச்சிருப்பாங்க, நம்ம ட்ரெய்லரில் கூட வந்திருக்கோம். பார்த்திபன் கேரக்டர் ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்குவார். மூச்சு வாங்கிறதுக்கான காரணம் என்ன, ரைஸ் இன் ஹார்ட் பீட். அது இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஃபிஃப்த்து ரீசன் என்னன்னா டென்ஷன் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த படத்தில் என்ன மாதிரி இருக்கான்ட்டு ஆளாளுக்கு என்ன போட்டு இதுதான் 5 சிம்டம்ஸ் ஆஃப் பேண்டோஃபோபியா. நெக்ஸ்ட்டு பேண்டோஃபோபியான்னு எல்லோரும் சொல்கிறோமே, அதோட ஆரிஜின் எங்கேருந்து வந்திருக்கும். அந்த பேண்டோஃபோபியோட ஆரிஜின் க்ரீக் மித்தாலஜிலேருந்து வந்தது. நம்ம சம் வேர்ட்ஸ் பார்த்துருப்போம், லைக் பேண்டமிக், பேனிக். இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது, PAN அப்படிங்கிற 3 லெட்டர்ஸ் தான் காமனாக இருக்குது. இந்த 3 லெட்டர்ஸ் க்ரீக் மித்தாலஜியிலேருந்து வந்துருக்கு. அப்படின்னா அந்த PANோட அர்த்தம் என்னது, பேன்னா காட் ஆஃப் எவ்ரி திங். இப்போ எவ்ரி திங்குங்கிற வேர்டு வச்சுப்போம், ஃபோபியா வச்சுப்போம், பேண்டோஃபோபியா.
எல்லாத்துக்குமே பயப்படுறது தான் பேண்டோஃபோபியா. இப்போ இந்த வேர்டோட ஆரிஜின் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி க்யூர் பண்ண முடியும்? பேண்டோஃபோபியாவை க்யூர் பண்ணுறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த மெடிசனும் கண்டுபிடிச்சதில்லை. அதுலேருந்து நாமளாவே தான் வெளியே வரணும். அண்ட் பேண்டோஃபோபியா நம்ம இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதை யார் கண்டுபிடிச்சிருப்பா? பேண்டோஃபோபியாவை கண்டுபிடிச்சரோட பேர் தியோடல் ஹெர்மண்ட் ரேபாட். அவரு தான் பேண்டோஃபோபியாவை கண்டுபிடிச்சாரு. பேண்டோஃபோபியாவுக்கு இன்னும் நிறைய நேம்ஸ் இருக்குது. அதில் சம் நேம்ஸ் என்னன்னா பேன்ஃபோபியா, ஆம்னிஃபோபியா, பேண்டோஃபோபியா. இந்த மாதிரி பேண்டோஃபோபியாவுக்கு எக்ஸ்ட்ரா 3 நேம்ஸ் இருக்குது. ஸோ பேண்டோஃபோபியாவை 4 வேர்ட்ஸால் நம்ம மீன் பண்ணலாம். இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ டு வாட்ச் திஸ் வீடியோ. நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஷ்ணு ஃப்ரம் IIG. இன்ஃபர்மேஷன் இஸ் குட்.